ஒருநாள் விவசாயி தனது பன்றியுடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது சில கிராமத்தார் வந்து, உன் பன்றி மிகவும் அசுத்தமானது, பயனற்றது என்று கேலி செய்தனர். அதை கேட்ட பன்றி சோகமாக உரிமையாளரை பார்த்தது. விவசாயி அமைதியாக, அவர்கள் சொல்வது அவர்களின் எண்ணம், நாம் கோபப்பட வேண்டாம் என்றான். பன்றி மெதுவாக, அவர்கள் இப்படி பேசும்போது உங்களுக்கு கோபம் வராதா என்று கேட்டது. அதற்கு விவசாயி சிரித்தபடி, பசி தாங்கி நோன்பிருப்பது பெரியது, ஆனால் பிறர் பேசும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்வது அதைவிட பெரியது என்றான். உரிமையாளரின் வார்த்தைகளை கேட்ட பன்றி அமைதியாக தலையசைத்தது. இதை கண்ட கிராமத்தார் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். பிறர் சொல் தாங்கும் பொறுமையே உயர்ந்த குணம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். திருக்குறள்.